பச்சி விடுறது, வடை சுடுறது, போண்டா சுடுறது, தோசை சுடுறது, இது இல்லைன்னா அவரு நீதிக்கு வந்துருவார். ஆக நம்ம ஓட்டை வச்சு அவர் ஜெயிச்சு வந்து அவர் ராஜகோமா அவரு வாழணும். ஆனா நம்ம எல்லாம் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த முறையை நீங்க மாத்தணும். வாக்காளர்கள் நீங்க சிந்திங்க. ஒருவரும் புரட்சி செய்வோம் சொன்னோம்ல, அப்ப ஒவ்வொரு ஓட்டுமே நமக்கு முக்கியமானது. யாரு நம்மகிட்ட சார் வணக்கம். சார் வர்ற 2026 சட்டமன்ற தேர்தல்ல இப்ப வேட்பாளர் நிக்கிறாங்கல்ல, அந்த வேட்பாளர்கள்ல மக்கள்கிட்ட போய் ஓட்டு கேட்கிற முறை ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இத நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? நல்ல கேள்வி. இன்னைக்கு தமிழ்நாட்டுல 2026 சட்டமன்ற தேர்தல் நடக்குது. இதுல வேட்பாளர் போய் மக்கள்கிட்ட ஓட்டு கேட்கறாங்க. நல்ல விஷயம். தெருவா போறீங்க. ஆனா என்ன சொல்லி நீங்க போய் மக்கள்கிட்ட ஓட்டு கேட்கறீங்க? நாங்க வந்தா இந்த தொகுதி மக்களுக்கு உங்களுக்கு இதை செய்யறோம், இதை செய்யறேன், உங்களுக்காக சட்டசபையில குழு கொடுக்குறேன், இந்த திட்டத்தை நிறைவேற்றுறேன், இந்த மாதிரி வறுமை ஒழிப்புக்கான இந்த திட்டத்தை நானே செயல்படுத்துறதுக்கு நான் அமைச்சர்கிட்ட பேசுவேன், முதல்வர்கிட்ட பேசுவேன் இப்படின்னு சொல்லி ஓட்டு கேட்கறதுக்கு பதிலா போய் என்ன செய்யறாங்க? கேவலமா தீயாத்துறது, பச்சு போடுறது, வாழைக்காய் சீவுறது, எங்க புரோட்டா போடுறது, இதெல்லாம் வந்து ஒரு வேட்பாளர் செய்யற வேலையா? சமோசா போடுறாங்க, களை எடுக்கிறாங்க. நீங்க சட்டசபைக்கு எம்எல்ஏவா போறீங்களா, இல்ல இந்த தொகுதியில் ஒவ்வொரு வீட்டுக்கு நீங்க சமையல்காரா போறீங்களா? நீங்க கேட்கிற கேள்விய எங்களுக்கு ஒரு வித்தியாசமா இருக்கு. இந்த வேலையை செஞ்சீங்கன்னா நீங்க எப்படி எம்எல்ஏ போய் சட்டசபையில பேசுவீங்க? அப்போ உங்களுக்கு எம்எல்ஏன்னா என்ன தகுதி, அந்த தகுதி என்னன்னு தெரியாம போறீங்க. செய்துட்டா என்ன செய்றீங்க? பக்கமே வர கிடையாது. இந்த தேர்தல் நேரம் வந்தா மட்டும் டீ கடை போய் டீ சாப்பிடுறது, வச்சு விடுறது, வடை சுடுறது, புரோட்டா சுடுறது, தோசை சுடுறது, இதாங்க ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட் கேட்கிற மக்கள்கிட்ட சொல்ற விஷயம். வேற விஷயம் இல்லையா? ஒரு எம்எல்ஏவா நீங்க தேர்வு செய்தால் நான் என்ன செய்வேன் இந்த மக்களுக்கு, உங்களுக்கு நான் என்ன செய்வேன், இந்த தொகுதியில என்ன பிரச்சனை இருக்கு அதை நீங்க சொல்றீங்களா? தொகுதிக்குள்ள மக்களை நீங்க பார்க்க வருவீங்களா? முதல்ல அதை நீங்க சொல்றீங்களா? இப்படி எதுவுமே சொல்லாம மக்களை முட்டாளாக்கி மீண்டும் முட்டாளாக்கிட்டே போறீங்க. அந்த தேர்தல் நேரத்துல அந்த ஒரு 25 நாள் போய் நீங்க பச்சி வடை சுட்டா போதுமா? இதே எம்எல்ஏக்கான தகுதியா? ஒரு எம்எல்ஏனா என்னென்ன வேலை செய்ய முடியும் உங்களால? என்ன நீங்க எனக்கு ஓட்டு போட்டு நான் எம்எல்ஏ ஆனா உங்களுக்கு நான் என்னென்ன செய்வேன் அதை சொல்றது எம்எல்ஏ சார். இப்ப நான் கேட்க வந்த கேள்விக்கு நீ வந்துட்டீங்க. இப்ப ஒரு எம்எல்ஏ வேட்பாளரா நான் நிக்கிறேன், அவன் சரி மற்றவங்க நிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு உண்மையிலேயே என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும், என்னென்ன விஷயங்கள் அவங்க செய்யணும், என்னென்ன விஷயம் செஞ்சா மக்கள் அவங்க உண்மையிலே நம்புவாங்க அப்படின்னு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க சார். ஒரு தொகுதியில எம்எல்ஏ கேண்டிடேட்டா போட்டி போடக்கூடியவர் அந்த தொகுதியை பத்தி முதல்ல நல்லா தெரிஞ்சிருக்கணும். அந்த தொகுதிக்கு என்னென்ன தேவை அப்படின்றத அந்த வேட்பாளர் தெரிஞ்சு வச்சிருக்கணும். மக்களுக்கு எது தேவை, எந்தெந்த வசதிகள் எப்ப செய்யணும், ஆரம்பத்தில் செய்ய வேண்டிய வேலை என்ன, போர்க்கால அடிப்படையில் கொஞ்சம் பதறாம செய்யக்கூடிய வேலைகள் என்ன, இப்ப மக்கள் எப்படி இருக்காங்க, குடிநீர் இருக்கா, சாலை வசதி இருக்கா, போக்குவரத்து இருக்கா, அவங்க நல்ல மருத்துவம் பார்க்கக்கூடிய மருத்துவ வசதி இருக்கா, கல்வி இருக்கா, தரமான கல்வி இருக்கா, இது மாதிரி பிரச்சனைகளை ஒவ்வொரு வேட்பாளரும் அந்த தொகுதியை அவங்களுடைய நுனியில வச்சிருக்கணும். ஆனா இன்னைக்கு நிக்கிற வேட்பாளருக்கு அனைவருக்குமே தொகுதியை பத்தி எதுவுமே தெரியாது. இப்ப ஒரு தொகுதினா அந்த தொகுதி இந்த சட்டமன்ற தொகுதி அந்த பேர் வேணா தெரியுமே தவிர அந்த தொகுதி மக்களுடைய பிரச்சனை எதுவுமே தெரியாம, அதுவும் இல்லாம யார்ட்டா கேட்டு கூட தெரியக்கூடிய ஒரு சூழ்நிலையில அவங்க இல்ல, மனநிலையில ஏதோ வேட்பாளர் அறிவிச்சாங்களா, ஓட்டு கேட்டோமா, மக்கள் ஓட்டு போட்டுவாங்க, ஓட்டு போட்டா நம்ம வாட்டுக்கு போய் ஏசி ரூம்ல படுத்துக்கலாம், நம்ம வாட்டுக்கு நல்லா சம்பாதிக்கலாம், நம்ம நல்லா இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன் நீங்க மக்கள் பிரச்சனையை நீங்க கையில் எடுக்க மாட்டீங்க? மக்களுக்கு எது தேவை அப்படின்ற நீங்க கொஞ்சம் கூட நீங்க மக்கள்கிட்ட கேட்க மாட்டீங்களா? நீங்க போய் மக்கள்கிட்ட உங்க குறைகள் என்ன சொல்லுங்க, நான் வந்தா செய்யறேன் நீங்க சொல்லணும். ஆனா நீங்க என்ன செய்றீங்க? அப்படி இல்ல, பச்சு போடுறீங்க. மக்களுக்கு நீங்க செய்து போனா பச்சு போட்டு கொடுத்தா நல்லா இருக்குமா? அவங்க வாழ்வாதாரம் முன்னுக்கு வந்துருமா? இன்னைக்கு எவ்வளவு தேவைகள் மக்களுக்கு இருக்கு. இந்த தேவைகள்லாம் வந்து நீங்க கேட்காம வெறுமனுமே வந்து பச்சு போட, வடை போட, தோசை சுட, புரோட்டா போட, டீ ஆத்துறது, டீக்கல்ல போய் டீ சாப்பிடுறது, இதெல்லாம் என்னங்க? இது நல்ல ஆரோக்கியமான ஒரு அரசியலா? கிடையவே கிடையாது. இது போல ஒரு அரசியல் தன்மை தமிழ்நாட்டுல முற்றிலும் ஒழிக்கப்படணும், மாறணும். அப்பதே இந்த தமிழ்நாடு வளம் வரும். சரி சார். இப்ப தொடர்ந்து இந்த மாதிரி செய்யற இந்த வேட்பாளர்களை மக்கள் எப்படி பாக்குறாங்க?
மக்கள் வந்து என்ன வந்து அவங்களுக்கு விழிப்புணர்வு ரொம்ப தேவைப்படுது. ஒருத்தரை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். இன்னைக்கு நீங்க உங்களுக்கு ஒரு வீட்டுக்கு ஒரு வேலைக்காரனை நீங்க வைக்கிறீங்க, ஒரு கடைக்கோ வீட்டுக்கோ வைக்கிறீங்கன்னா சம்பளம் கொடுப்பீங்க, சரியா வேலை செய்யலாம் போடானுவீங்க. ஆனா இந்த எம்எல்ஏன்றவங்க வந்து பதவி கிடையாதுங்க, மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு பொறுப்பு. அவரு ஒரு வேலையாள்கிட்ட, அவரு மக்களுக்கு வேலை செய்யக்கூடிய ஒரு பணியாளர். அவரு நீங்க ஓட்டு போட்ட பிறகு நீங்க கண்ணில் பார்க்க முடியுமா? ஜெயிச்ச பிறகு சட்டமன்றத்துக்கு போறாரா, மக்கள் பிரச்சனை பேசுறாரா? அவர் ஜெயிச்சு போன பிறகு எந்த தொழிலிருந்து ஜெயிச்சு வந்தோம்னே அவர் மறந்துடுவார். அப்புறம் எப்படி நல்லது செய்வாரு? ஆக இந்த மாதிரி வேட்பாளர்களை நீங்க தேர்வு செய்கிற போது ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த வேட்பாளர் யார், அவர் படிச்சிருக்காரா, மக்கள் நலன்ல அக்கறை உள்ளவரா, நமக்காக போராடுவாரா, நமக்காக பேசுவாரா, நமக்காக திட்டங்களை நிறைவேற்ற சட்டசபையில குரல் கொடுப்பாரா, நம்மளுக்காக போராடுவாரா, நம்மளோட தோல் கொடுத்து நிற்பாரா, இதெல்லாம் நீங்க நினைச்சு பார்க்கணும். யாரு வந்தாலும் கும்பிட்டா வெள்ளச்சட்டம் போட்டு வந்து கும்பிட்டா நீங்க ஓட்டு போட்டுறீங்க. அந்த முறையை மாத்துங்க. இவர் யாரு, இவர் வந்தா நம்மளுக்கு செய்வாரா, இவர் ஓட்டு நம்ம போற ஓட்டுல இவர் செய்கிறார். நம்ம ஓட்டு இல்லைன்னா அவரு வீதிக்கு வந்துருவார். ஆக நம்ம ஓர ஓட்டை வச்சு அவர் ஜெயிச்சு வந்து அவர் ராஜபோகமா அவரு வாழணும். ஆனா நம்ம எல்லாம் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த முறையை நீங்க மாத்தணும். வாக்காளர்கள் நீங்க சிந்திங்க. ஒரு விரல் புரட்சி செய்வோம்னு சொன்னோம்ல, அப்போ ஒவ்வொரு ஓட்டுமே நம்மளுக்கு முக்கியமானது. யாரு நம்மகிட்ட வந்து ஓட்டு கேட்கிறாங்க அவங்ககிட்ட நீங்க கேட்கணும். நீங்க எங்கிட்ட வரீங்க, எங்க சட்டமன்ற தொகுதியில நீங்க வேட்பாளர் நிக்கிறீங்க, ரைட்டு, நீங்க என்ன செய்வீங்க ஜெயிச்சா, உங்ககிட்ட என்னென்ன திட்டங்கள் இருக்கு, எங்களுக்காக எதுக்காக நீங்க செய்வீங்க, பாடுபடுவீங்க, அதெல்லாம் சொல்லுங்க, கேளுங்க, உத்தரவாதம் வாங்க. சரி, நீங்க அப்படி வந்து ஜெயிச்ச பிறகு எங்களுக்கு செய்யலன்னா நாங்க என்ன செய்யறது? நாங்க உங்களை நடுவோடு நிப்பாட்டி கேள்வி வைப்போம். நீங்க அதுக்கு தயாரா? நாங்க ஓட்டு போட்டுட்டு சும்மா இருக்க மாட்டோம். நீங்க எங்களுடைய உரிமையா நாங்க உங்களுக்கு கொடுத்துருக்கோம். நாங்க தனித்தனியா போய் சட்டமன்றத்துல எங்களுக்காக குரல் கொடுக்க முடியாததுக்காக உங்களை எங்களுடைய பிரதிநிதி அனுப்புறோம். நீங்க எங்களுக்காக குரல் கொடுக்காம நீங்க வேற பக்கம் இருந்தீங்கன்னா நாங்க இதுக்கு முன்னால இந்த மாதிரி இருக்க மாட்டோம். நடுரோட்ல நிப்பாட்டி எம்எல்ஏ எம்பி எல்லாம் பார்க்க மாட்டோம். நாங்க ஓட்டு போட்டோம்ல, எங்களுக்கு என்ன செஞ்ச அப்படி கேட்கக்கூடிய துணிச்சலும் தைரியமும் ஒவ்வொரு வாக்காளருக்கும் வர வேண்டும். அப்படி இருந்தாத்தே அரசியல்வாதி பயப்படுவாங்க, இல்லைன்னா பயப்படவே மாட்டாங்க. தயவுசெய்து வாக்காளர் பெருமக்களை சிந்தியுங்கள், நிதானமா சிந்தியுங்கள். வரக்கூடிய வேட்பாளர் கேள்வி எழுங்க. ஏன், எதற்கு, எப்படி, என்ன செய்ய போறீங்க? எங்கிட்ட ஓட்டு கேட்கறீங்களே, ஜெயிச்சா நீங்க என்ன செய்வீங்க? ஜெயிச்சுட்டு நீங்க வருவீங்களா, எங்களை பார்ப்பீங்களா, பார்க்க மாட்டீங்களா? எங்களுக்காக குரல் கொடுப்பீங்களா, எங்களுக்காக நீங்க பாடு விடுவீங்களா, பாடுபட மாட்டீங்களா? ஓட்டு வாங்கிட்டு போய் சட்டமன்றத்துக்கு உங்க வீட்டுக்குமா இருப்பீங்களா? கட்சி ஆபீஸ்க்கு வருவீங்களா, எம்எல்ஏ ஆபீஸ்க்கு வருவீங்களா, மக்களுடைய கோரிக்கைகளை கேட்பீங்களா? நீங்க சட்டமன்றம் போக பாக்கி நாள்லாம் வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்துல இருக்கு. நீங்க டெய்லி வாங்க கிட்ட குறைகளை கேளுங்க. கலெக்டர் மாசத்துக்கு ஒரு தடவை வச்சிருக்காரு குறைகள் கூட்டம். அதுதான் நீங்களும் வந்து எங்க பொதுமக்கள்கிட்ட தொகுதி மாவட்ட குறைகள் தீர்ப்பு ஒரு கூட்டத்தை நடத்துங்க, மனுக்களை வாங்குங்க, பரிசீலனை பண்ணுங்க. எத்தனை மனு வந்திருக்கு நோட்டீஸ் போர்டுல போடுங்க. அது எத்தனை நிறைவேற்றிருக்கு, எத்தனை நிறைவேற்றப்படல, ஏன் நிறைவேற்றல, அதுக்கான காரணத்தை சொல்லுங்க. மக்களை மதிக்கப்படக்கூடிய ஒரு வேட்பாளரை நீங்க தேர்வு செய்யணும். அப்பதான் இந்த நாடு முன்னேறும், நம்மளும் முன்னேறும். நன்றி சார். நன்றி சார். நன்றி. நம்ம அடுத்த வீடியோ பார்ப்போம் சார். மீண்டும் சந்திப்போம். நன்றி சார். நன்றி சார்.